சேதரே ஹபகா சேதரே ஓரே கபகதரல ரக்கமகதரா அபு கத்தலர கம கத்தலர கபகா ஷிகபகதரல ரக்கபகா மகுதரல ரே கமகா சேதே மகுதரலரே நீ மகதரல ரக்கபா Thank you, Appa. Thank you, Jesus. Thank you, Appa. நன்றி அப்பா. அப்படியே தோத்திரம் பண்ணி அந்நிய பாச பேசி நன்றி ஆண்டவரே. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. சீதர கபரா வரவேற்கிறோம் ஆண்டவரே. அபுகதரல நன்றி அப்பா. சேதரே கபகா கமதலரபோ சேதரே கபா கதுன மகதலரபா சேபகதரல கபகா மகதுலே கபகா ஷிதரே கன மகதுலரபோ. Thank you அப்பா. உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. கமகதரலே அப்பா. Thank you அப்பா. அப்பா நன்றி அப்பா. அப்படியே பாடுங்க, ஜீசஸ்னு சொல்லுங்க. Thank you அப்பா. நன்றி அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you. Thank you அப்பா. நன்றி அப்பா. Thank you அப்பா. Thank you Jesus name. இயேசுவின் நாமம். Thank you ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லுங்க. சொல்லும் போதே உடல்ல ஒரு அற்புதம் நடக்கும். ஜீசஸ்னு சொல்லுங்க. எசையான்னு கூப்பிடு. எசையா 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 ஏசையா ஏசையா. உங்க நாமம் ஏசையா. உங்க நாமம் உயரணுமே. ஏசையா ஏசையா ஏசையா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பா. ஜீசஸ் இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா ஏசையா. அப்படி கொள்ளு. எல்லாம் நடக்கும். ஏசையா. நோய் நீங்கும், பேய் ஓடும், ஏசையா. வல்லமை இறங்கும். ஏசையா 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 ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் எனது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா ஏசையா. க்ளோரி மகிமை ஏசையா மகிமை. ஏசையா இயேசுவின் நாமம் ஏசையா இயேசுவின் நாமம். ஏசையா ஏசையா. க்ளோரி. ஏசையா. லெகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்று அழைத்தான். ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லெகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுகள்
அடியோடு அழிந்தன 6000 பிசாசுக்கள். அடியோடு கூப்பிடுவோமா? ஏசையா ஏசையா ஏசையா, இந்த நாமம் ஏசையா. ஆமென். glory, மகிமை ஏசையா, glory, ஏசையா, ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் Thank you, அப்பா. சொல்ல சொல்ல Thank you, அப்பா. எல்லாம் நடக்கும். Glory. சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். ஏசையா ஏசையா, ஒவ்வொருவரையும் ஏசையா, உங்க நாமத்துல ஏசையா. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறப்பா. ஜீசஸ் ஏசையா, ஜீசஸ். ஏசையா. பிறவியிலே முடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். பிறவியிலே முடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். குதித்தான் துதித்தான் கோவிலுக்குள் நுழைந்தான். குதித்தான் துதித்தான் கோவிலுக்குள் நுழைந்தான். ஏசையா ஏசையா ஏசையா, இந்த நாமம் ஏசையா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். முழங்கால் முடங்கும், ஏசையா, நாவுகள் அறிக்கையிடும். ஏசையா, இயேசுதான் ஆண்டவர். ஏசையா, ஏசையா ஏசையா, ஏசையா. glory. ஏசையா. பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பத்திமேயு கூப்பிட்டான், இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். பார்வை அடைந்தான், இயேசுவை பின்தொடர்ந்தான். ஏசையா ஏசையா ஏசையா, ராஜா. ஏசையா. கூப்பிடுங்க. ஏசையா, glory. ஏசையா, அப்பா, ஏசையா. உங்க பிள்ளைங்கப்பா. ஏசையா, ஏசையா ஏசையா, அப்பா. ஏசையா. ஜீசஸ். ஏசையா. மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல. மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல. வானத்தின் கீழெங்கோ பூமியின் மேலெங்கோ. வானத்தின் கீழெங்கோ பூமியின் மேலெங்கோ. ஏசையா நாமம். ஏசையா, glory, glory, ஏசையா. glory. மகிமைப்பா, மகிமை, ஏசையா, மகிமை. ஏசையா. உங்க நாமம், ஏசையா, உங்க நாமம். ஏசையா, ஏசையா. இயேசு என்னும் நாமம் என்றும் நமது நாமம். சொல்ல சொல்ல Thank you, அப்பா. எல்லாம் நடக்கும். சொல்ல Thank you, அப்பா. சொல்ல எல்லாம் நடக்கும். இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் அறிக்கையிடும். இயேசுவே ஆண்டவர் நாவுகள் அறிக்கையிடும். முழங்கால் யாவோ முடங்கும் அவர் நாமத்தில். முழங்கால் யாவோ முடங்கும் அவர் நாமத்தில். ஏசையா. Thank you, அப்பா. ஏசையா, Thank you, அப்பா. ஏசையா. Thank you, அப்பா. ஏசையா. Thank you, அப்பா. ஏசையா. Jesus. ஏசையா. Jesus. ஏசையா. ஏசையா. ஏசையா 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 ஏசையா. glory, glory. ஏசையா ஏசையா. இன்னொரு விசை.
ஏசையா ஏசையா Glory, glory. ஏசையா 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 நீங்க தான்ப்பா ஏசையா 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 ஜீசஸ் ஏசையா ஜீசஸ் ஏசையா ஏசையா ஜீசஸ் ஜீசஸ் Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Jesus. Thank you, அப்பா. கரங்களை தட்டி ஏசையான்னு கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. ஏசையா Glory. மகிமை. Glory. ஏசையா Glory. Glory. ஏசையா Glory. ஏசையா ஏசையா Thank you, அப்பா. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் ஏசையா 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 be glorified, ஏசையா be glorified Lord. ஏசையா Jesus. இப்படித்தான் பர்த்திமை சப்தமிட்டா இயேசுவே மனம் இறங்கும் சொல்லுங்க. மனம் இறங்கும் மனம் இறங்கும் இயேசுவே. மனம் இறங்கும் இயேசுவே பர்த்திமை மேல கூப்பிடுங்க. மனம் இறங்கும் இயேசுவே என் குடும்பத்தின் மேல, என் குடும்பத்தின் மேல என் சபை மேல, சபை மேல எங்கள் தேசத்தின் மேல, எங்கள் தேசத்தின் மேல மனம் இறங்கும் சொல்லுங்க. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் என் குடும்பத்தின் மேல மனம் இறங்கும் என் தேசத்தின் மேல மனம் இறங்கும் எங்கள் சபையின் மீது மனம் இறங்கும் எங்கள் மீது மனம் இறங்கும் எங்கள் பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் இயேசுவே இயேசுவே மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் அப்பா 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 கடை வந்தது, ஆனால் பர்த்திமை விடல. அதிகமாய் கூப்பிட்டான், இன்னும் அதிகமா சப்தமிட்டான். ஏசையா ஏசையா அக்கபக அக்கபக இன்னும் அதிகமா கூப்பிட்டான். ஏசையா ஏசையா Thank you, அப்பா. சிவகதரரகவா. இயேசு நின்று அவனை பார்த்தான். தேங்க்யூ அப்பா. அழைத்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தாரா? ஆமென் பார்வை அடைந்தான். ஆமென் இயேசுவை பின்தொடர்ந்தான். தொடர்ந்தா உங்களுக்கு இப்ப அற்புதம் நடக்குது. ஆமென் இயேசு சொல்லுகிறா, ஆமென் உனக்கு என்ன வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். சொல்லுங்க, இது எனக்கு வேணும். ஜீசஸ் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஜீசஸ் ஜீசஸ் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த கானானிய பெண் ஜெபித்த ஜெபம் மத்தேயு 15:25 இந்த வருஷமெல்லாம் நினைவு கூறுங்க. 25 ஆண்டு
லார்ட் ஹெல்ப் மீ. Help me. லார்ட் ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய்யும் உதவி சொல்லுங்க. செய்யும். உதவி செய்யும் சொல்லுங்க. உதவி செய்யும். தேங்க்யூ அப்பான் கை உயர்த்தி Thank you, அப்பா. உதவி செய்யும் அப்பான். உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபத்திற்கு பதில் வந்ததா? வந்தது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். ஆமென். இயேசு சொன்னா உன் விசுவாசம் பெருசு. பெருசு. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உங்க விசுவாசம் பெருசு. உங்க விசுவாசம் பெருசு. நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது. உங்க விசுவாசம் பெருசு. நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது. நீங்க விரும்பி எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு ஆக கடவுது. ஆக கடவுது. உதவி செய்யும் என்று எதை நோக்கி கேட்டீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது. அப்பா அப்பா அப்பா, உம்முடைய ஜனத்திற்கு விரும்புகிறபடி இந்த நாள் செய்கிறதற்காக நன்றி அப்பா. விண்ணப்பத்திற்கு பதில் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. அப்பா அந்நேரமே அவள் மகள் சுகமானார். இந்நேரமே உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கு. ஆமென். இந்நேரமே உங்க பிள்ளைகளுக்கு ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு உங்க வீட்டுல அற்புதம் நடப்பதா? ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதா? நடப்பதாக. ஜீசஸ் 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 ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. Thank you அப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you அப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you அப்பா. இயேசு என்ன நாமம். தேங்க்யூ அப்பா. பிறவியிலே முடவன் பெயர் சொன்னதால் நடந்தான். பிறவியிலே முடவன் குதித்தான் துதித்தான் கோவிலுக்குள் நுழைந்தான். குதித்தான் துதித்தான் கோவிலுக்குள் நுழைந்தார். ஏசையா ஏசையா ஏசையா, சொல்லுங்க சொல்லுங்க. ஏசையா, க்ளோரி ஏசையா, க்ளோரி. ஏசையா, ஏசையா, ஏசையா. இயேசு என்னும் நாமம். என்றும் Thank you. நமக்காவில் Glory. சொல்ல சொல்ல Thank you, அப்பா. நடக்கும். Thank you, சொல்ல அப்பா. சொல்ல Thank you. எல்லாம் நடக்கும். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. சோர்ந்து போகாமல் துதிங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. ராஜா அசைவாடுகிறா, உலாவுகிறா. ஸ்தோத்திரப்பா. நள்ளிரவு ஜெபம் ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு பிடித்தமான ஜெபம். அப்பா. ஏசையான்னு கூப்பிடுங்க தம்பி. இசை, இசை. கூப்பிடு கூப்பிடு. பிரசன்னா 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 ஏசையா, பிரசன்னா ஏசையா. பிரசன்னா நன்றி, 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 நன்றி. பிரசன்னா. நன்றி, ஏசையா. வல்லமை இறங்கட்டும், அசுத்தாவி ஓடட்டும். மம்ம கத்தல ரக்கபகா, வல்லமை இறங்கட்டும், பொல்லாதாவி ஓடு இயேசுவின் நாமத்துல. ஏசையா. In the name of Jesus of Nazareth. Jesus. Glory, glory, glory. ஏசையா, ஏசையா. Amen. நன்றி, 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 நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Amen. Amen.
கூப்பிடும்போது இந்த பைபிள்ல இருக்க இந்த 20ஆம் அதிகாரம் மத்தேயுல ஒரு மனது உருகி அவர்களை தொட்டார். மனது உருகி இந்த குருடர்களை தொட்டா. நான் விசுவாசிக்கிறேன் என் ராஜா மனது உருகி He's touching you right now. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. மனதுருகி தொடுகிறார். ஒவ்வொரு மேலையும் மனதுருகி அவருடைய கரம் படுகிறது. இந்நேரமே அவர் மனதுருகி ஒவ்வொரு மேலும் அவருடைய கரம் படுகிறது. வியாதிகள் விடுதலையாகிறது, பலவீனங்கள் மறைகிறது, பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, இதுவரை தொடர்ந்து வந்த எல்லா பிடிகள் உடைகிறது. இயேசுவின் கரம் உங்கள் மேல் அமர அமர மனதுருகி தொட தொட இப்பொழுதே அற்புதம், இப்பொழுதே அடையாளம், விடுதலை, இப்பொழுதே சுகம், இப்பொழுதே ஆரோக்கியம், இப்பொழுதே இப்பொழுதே now in Jesus name. உங்க பிள்ளைங்க ஐக்கியப்பா, 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 ஐக்கியப்பா. பேதுரு சொன்னாரு, காசு கேட்ட அந்த பிறவி முடவனை பார்த்து சொன்னாரு, என்னோட காசு இல்ல ஆனா இயேசு இருக்கிறாரு கையில. என்னோட காசு இல்ல ஆனா இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட, சுகமாயிரு, விடுதலையாயிரு, பலனடைந்து இயேசுவின் நாமத்தில். காசு செய்யாதத இயேசு செய்தார்னு கைது. காசு செய்யாதத அப்பா செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நிச்சயத்தோடு தான் நீங்க இதை விட்டு போகணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறா, எனக்குள்ள இயேசு இருக்கிறா. அந்த இயேசு என்னை வாழ வைப்பா, இந்த இயேசு என்னை வாழ வைப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். லெகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். லெகியோன் ஓடி வந்தான், இயேசுவே என்றழைத்தான். 6000 பிசாசுக்கள் அடியோடு அழிந்தன. 6000 பிசாசுகள் அடியோடு அழிந்தன. ஏசையா, ஏசையா, glory. ஏசையா, glory. அப்பா, ஏசையா, அப்பா, ஏசையா, 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 தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பிசாசுக்கள், குடும்பத்தை பாதிக்கிற பிசாசுக்கள் வெளியேறட்டும். உங்களை பாதிக்கிற, குடும்பத்தை பாதிக்கிற அந்தகார ஆவிகள் வீட்டில் இருக்க வேண்டியவன் காட்டுல இருக்கிறான்,
கல்லறையில இருக்கிறான், கல்லை எடுத்து கீறான், கத்துறான், நிர்வாணம் ட்ரெஸ்ஸை கலைக்கிறான். எவனால அடக்க முடியல, ஒருவரால அடக்க முடியல. அவனை தேடிதான் இயேசு வந்தாரு. இன்னைக்கு நம்மை தேடிதான் இயேசு வந்தார். உம்மை தேடி வந்திருக்கிறார். அக்கறையிலிருந்து இக்கரைக்கு அக்கறையா வந்திருக்கிறார். அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வர்றாரு. ஒரு மனிதனுக்காகத்தான் இயேசு அந்த கடலில் இருந்து கடந்து இந்த கரைக்கு வர்றார். தேங்க்யூ அப்பா. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவன் தூரத்துல பார்த்த போது இயேசுவே என்று விழுகிறான், காலில் விழுந்து. இந்த நாமம் உங்களை காப்பாற்றும். இந்த நாமம் இந்த ஊழியர்களை எல்லாம் வாழ வைக்கும் நாமம். அண்ணன் மோகனை வாழ வைக்கும் நாமம். கல்யாண்குமாரை வாழ வைக்கும் நாமம். ஏசையா ஏசையா, glory. Thank you அப்பா, thank you அப்பா. ஏசையா ஏசையா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பவே 6000 பேய்கள் அடியோடு அழிந்தன. பாதிக்கிற பொல்லாத ஆவியின் அந்தகார கிரியை இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியோடு அழிந்து போவதாக. உங்கள் குடும்பத்தை பாதித்த, உங்கள் மனதை பாதித்த, உங்கள் சரீர சுகத்தை பாதித்த, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதித்த, உங்கள் பொருளாதாரத்தை பிரயாசத்தை பாதித்த எல்லா பிசாசின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அடியோடு அழிந்து போவதாக. அடியோடு அழிந்து போவதாக. அடியோடு அழிந்து போவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுதே அடியோடு ஒழிந்து போவதாக. அப்பா அப்பா, ஒருவர் கூட வெறுமனே இன்னைக்கு போக கூடாது. உண்மை தேடி வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னாரே உன் விசுவாசம் பெருசுன்னு. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க விசுவாசம் பெருசு. அதனாலதான் இரவுல நிக்கிறீங்க. இந்த 1 மணிக்கு நின்றுட்டு இருக்கிய, 1 மணிக்கு நின்றுட்டு இருக்கிய. விசுவாசம் பெருசு. அதனாலதான் நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு நடப்பதாக சொல்லி ஒருமனப்பட்ட ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அண்ணன் மோகன் விரும்புகிறபடி நடப்பதா, இந்த ப்ராஜெக்ட் விரும்புகிறபடி முடிவடைவதா, இந்த இரவு ஜெபம் விரும்புகிறபடி நடப்பதாக. எங்கள் குமார் விரும்புகிறபடி கர்த்தர் செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்கள் விருப்பம் நிறைவேறுமா? ஹalleluya ஜீசஸ். thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Jesus name, Jesus name. thank you அப்பா, thank you அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஜீசஸ், ஜீசஸ். ஆராதனை ஆராதனை. ஹalleluya, glory, glory, glory. ஆராதனை ஆராதனை. thank you அப்பா.
ஆராதனை மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. சொல்லுங்க அப்பா அப்பா. ஐயா அதிசயம் செய்பவர், ஐயா அதிசயம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் விண்ணப்பத்தை தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உம்மால் கூடும் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க விண்ணப்பத்தை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உங்கள் ஜெபத்தை கேட்கிறேன், நான் அற்புதம் செய்கிறேன். எசேக்கியேலுக்கு சொன்னாரு, உன் கண்ணீரை காண்கிறேன், உங்க விண்ணப்பத்தை கேட்கிறேன், பதில் செய்கிறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விண்ணப்பத்தை கேட்கிறவர். அன்றைக்கு சாலமோனை பார்த்து சொன்னார், சாலமோன் 1 ராஜாக்கள் ஆமென் 3 பலி செலுத்தி தூபம் காட்டி 1000 பலி செலுத்தி தூபம் காட்டி ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்தார். அப்பதான் ஆண்டவர் அன்றைக்கு இரவுல தரிசனமாகி என்ன கேட்டாரு? 3:9 ஆகையால் உன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். 3:9 3:9 நீ விரும்புகிறதை கேள் கேட்டாரா? எத்தனாவது வசனம்? 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவன் பலி செலுத்துறாரு, 1000 தகன பலி, 1000 பலி, 1000 பலி, தூபம். நம்ம பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ விரும்புகிறதை கேள், விரும்புகிறதை கேள், விரும்புகிறதை கேள், விரும்புகிறதை கேள், நீ விரும்புகிறதை கேள். ஆண்டவரே, நாங்க உம்மை நோக்கி கேட்கிறோம்பா, கேட்கிறோம்பா. இந்த ராத்திரி நேரத்துல துதி பலியை செலுத்தி நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம். நீ சொன்னீரே விரும்புகிறபடி கேள்னு சொன்னீரே, கேட்கிறோம்பா. என் குடும்பத்தின் நிலையை கேட்கிறோம்பா, பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு கேட்கிறோம்பா, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மாற கேட்கிறோம்பா, சுகத்துக்காக கேட்கிறோம்பா, வருமானத்துல கேட்கிறோம்பா, வேலை
ஆமென். கேட்கிறோம்ப்பா. ஆமென். அப்பதான் பதில் வருகிறது. என் ஞானம் நிறைந்த இதயம் வேணும். ஜனங்களை நடத்துகிற ஞானம் நிறைந்த இதயம் வேணும். அவன் ஞானம் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்ல, நீ கேட்காத செல்வத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ ஞானத்தை கேட்டா இல்ல, நீ கேட்காத செல்வத்தை கொடுக்கிறேன். நீ கேட்காததையும் கொடுப்பேன், நீ கேட்கிறதையும் கொடுப்பேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுப்பேன். தந்து செய்வாரா? கைதட்டி ஆமென் சொல்லுங்க. இசையா, ஏசையா. ஆமென். 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 இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கேட்கிறதுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கேட்காத அநேகத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. குறிப்பாக வேண்டிய செல்வத்தை கொடுப்பாரா. உங்களுக்கு வேண்டிய எத்தனையோ பேர் கடனோ இருக்கிறன்னு கையை உயர்த்தினீங்க. இந்த கடனெல்லாம் அடைக்கும்படி செல்வம் வருவதாக. இந்த கடனெல்லாம் அடைக்கும்படி உங்க வருமானம் பெருகுவதாக. உங்கள் பிசினஸ் பெருகுவதாக. வேலை வாய்ப்பு உண்டாவதாக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து அவர் நடத்தும்படி நம்மை அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா சோர்வும் விலகட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடவில்லையே. தடைகளை ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. சோர்ந்து போன தேங்க்யூ அப்பா. என்னை சுமந்து தேங்க்யூ அப்பா. தந்து தேற்றி நீரே. தேங்க்யூ அப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தேங்க்யூ அப்பா. தந்து தேற்றி நீரே. நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தி. ஐயா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மனதார நன்றி சொல்வே. தேங்க்யூ அப்பா. மறவாமல் நினைத்தீரையா. தேங்க்யூ அப்பா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. இதுவரை நடத்தினீரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இரவும் ஜீசஸ், பகலும் ஜீசஸ். என்னை நினைத்து Glory. இதுவரை நடத்தினீரே. வா. வா. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி நன்றி ஐயா. ஜீசஸ். கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி. ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம்.
அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணவை ஆள்றேன். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. எங்களை மறவாமல் நினைத்தவரே, ஆ. இந்த 100 ஜெபங்கள் தடைகள் எல்லாம் உடைத்து நடத்தினவரே, அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் உடைத்து எங்களை நடத்தினவரே, பாடாமல் எங்களை நடத்தினவரே, அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா. உமக்கு நன்றி அப்பா. அப்பா. எத்தனையோ சோர்வுகள் வந்தாலும் எங்களை விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க செய்து ராஜா. இந்த இரவு ஜெபத்திலே எங்களை பார்த்து விசுவாசம் பெரியது என்று எங்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தருகிறவரே, ஆமென். நாங்கள் கேட்டதையும் நாங்கள் கேளாததையும் எங்களுக்கு தருகிறவரே, ஆமென். எங்களுடைய நன்றி காணிக்கைகளை அங்கீகரித்து எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றிலேயும் நாங்க நன்றின்னு சொல்றோம். நன்றி பலி பீடம் கட்டுறோம். சாலமோன் போல ஆயிரமாய் நன்றி பலிகள், சாலமோன் போல ஆயிரமாய் நன்றி பலிகள். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். ஆமென். தெளிவா ஆண்டவர் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இந்த வாக்குறுதியை பிடித்து தான் ஜெபிக்க வைக்கிறாரு. 102ஆம் சங்கீதம் 13, 15, 17 இந்த வாக்குறுதியை பிடித்து கொண்டு நாம் முன்னேறுவோம். என்ன வாக்கு கொடுக்கிறார்? தேவரீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். ஆமென். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். வந்தது. Glory. சீயோனுக்கு தயை செய்யும் காலம். சீயோனுக்கு தயை செய்யும் காலம். சபைகளுக்கு தயை செய்யும் காலம். சபைகளுக்கு தயை செய்யும் காலம். நமக்கு தயை செய்யும் காலம். நமக்கு தயை செய்யும் காலம். குறித்த நேரம் வந்தது. இந்த வருஷம் வந்தது. என்ன செய்கிறார்? ஆமென். கர்த்தர் சீயோனை கட்டுகிறார். Glory. சீயோனை கட்டுகிறார். தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமென். அதுதான் கை தட்டுங்கப்பா. தமது மகிமையில் வெளிப்படுவார். சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பிடித்திருக்கிற வாழ்க்கையை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பிரிந்திருக்கிற குடும்பங்களை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பலவீனப்பட்ட சரீரங்களை சுகமடைய செய்து தமது மகிமையில் வெளிப்படுவார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். அவர் இந்த ஆண்டு வெளிப்படுகிற ஆண்டு. சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்கிற காலம் வந்தது. அதற்காக குறித்த நேரம் வந்தது. நம்முடைய நல்வாழ்வுக்கான காலம் வந்தது. இது சபையின் காலம். சபை எழும்பி கிரியை செய்கிற காலம். சபை தேசத்தை சுதந்திரிக்கிற காலம். அதற்கான காலம் வந்தது. அற்புத அடையாளங்களை விளங்க பண்ணுகிற காலம் வந்தது. தேவன் இறங்கி கட்டுகிறார். தமது மகிமையில் வெளிப்படுகிறார். தேவன் இறங்கி கட்டுகிறார். தமது மகிமையில் வெளிப்படுகிறார். தேங்க்யூ அப்பா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். சபை கட்டப்படுகிறார். அப்பா உமக்கு நன்றி. 17 வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்பொழுது மகிமை வெளிப்படும் போது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். தேசத்தில் ராஜாக்கள் மத்தியில கர்த்தருடைய நாமத்தை குறித்ததான பயம் உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும் போது கர்த்தருடைய நாமத்தை குறித்த பயம் தேசத்தில் உண்டாகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமத்தை குறித்ததான பயபக்தி தேசத்தில் உண்டாகிறதற்காக நன்றி. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படும் நாட்கள்
கை உயர்த்தி மகிமை மகிமை Glory. வெளிப்படும் நாட்கள் இது. ராஜா மகிமை ராஜா மகிமை ராஜா வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார். Amen. வேகமாய் காண்பார்கள். Amen. மானிடர் யாவரும் காண்பார்கள். Thank you, அப்பா. வேகமாய் காண்பார்கள். ஜோரா கைதட்டி மகிமை 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 தேங்க்யூ அப்பா மகிமை தேங்க்யூ அப்பா மகிமை ஆ. மகிமை என்றா என்ன அவருடைய பிரசன்னம் தான் மகிமை கைதங்க பார்க்கலாம் அந்த பிரசன்னம் அனுபவிக்கிறவன் பாக்கியவான் நம்மோடு இருக்கிறத அனுபவிக்கிற இந்த மகிமைக்கு பல லெவல் இருக்கு அந்த லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு கொண்டு போவாராக இந்த மகிமை 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 எந்த அளவுக்கு என்றால் அந்த பவுல குருடாக்கின மகிமை ஆமே தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை குருடாக்குற மகிமை உராமா காத்தாலா ராகாபா தேசத்தை அந்தகார ஆவிகள் பாழாக்குகிற ஆவிகளை குருடாக்குகிற மகிமை சேதரே கபாகாஷாதா அதுதான் மகிமை இந்த மகிமை தான் இந்த தேசத்துக்கு வெளிப்படும் நாட்கள் வருது ஹalleluya glory எழும்பி பிரகாசி லைட் ஆஃப் சென்னை லைட் ஆஃப் பிரகாசி பிரகாசி glory 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 பிரகாசி மகனே உன் ஒளி வந்தது ஏசாயா 60 1 முதல் 7 வரை அப்படியே நடக்கிற நாட்கள் இது ஏசாயா 60 1 முதல் 7 வரை நடைபெறும் நாட்கள் இது. கைகளை தட்டி மகிமை ஆமென் 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 லைட் அப் இதுதான் குமார் கொடுத்த மோகன் கொடுத்தது தரிசனம் லைட் அப் பிரகாசி அதானே எழும்பி பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை மேல உதிக்குது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள கர்த்தர் என் மேல அவர் மகிமை அதனால நான் பிரகாசிப்பேன் நான் பிரகாசிப்பேன் நான் பிரகாசிப்பேன் நான் எழுந்து பிரகாசிப்பேன். காரணம் கர்த்தருடைய மகிமை என் மேலே உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேலே உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய மகிமை நம்புகிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா நான் இதை குறித்து தான் தியானத்தோடு வந்தா இங்க காணிக்க பாட்டு மகிமை குறித்து தான் பாடுறாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சது அதுதான் இன்னைக்கு செய்தியா பாடி ஆமென் ரெண்டுக்கு போகுமா ஆமென் give me 2 hallelujah உங்க லோவா இருக்குல்ல இட்ஸ் ஓகே ஆல்ரெடி மகிமை மகிமை glory வெளிப்படும் நாட்கள் இது. glory glory மகிமை glory மகிமை glory வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள். glory glory மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். சொல்லுங்க மகிமை மகிமை Thank you, அப்பா. வெளிப்படும் நாட்கள் இது. Thank you, அப்பா. Amen. மகிமை Glory. வெளிப்படும் நாட்கள் இது.
தேங்க்யூ அப்பா. இந்த 4ஆம் வசனம் இன்னைக்கு தேதி 4 தானே, அந்த 64 சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். யாரு அவர்கள்? யாரு அவர்கள்? இயேசுவை அறியாத கூட்டம், ரட்சிப்பை அனுபவிக்காத கூட்டம். அவர்கள் வருவார்கள், உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். வருவார்கள், வளர்க்கப்படுவார்கள், சபையிலே வளர்க்கப்படுவார்கள். அதுக்கு தான் இந்த இரவு ஜெபம். அவர்கள் வருவார்கள், சபையிலே வளர்க்கப்படுவார்கள். இதான் 4ஆம் வசனம். அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்க குமாருடைய ஏக்கமே அதுதான். ஊருக்கு சபை வேணும்னு சொல்லி, கிராமம் தான் சபை வேணும்னு சொல்லி இந்த பிள்ளை ஏங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். வருவார்களா? நம்ம ஜெபத்தினால அவர்கள் வருவார்கள், வளர்க்கப்படுவார்கள். இதுதான் மனப்பாடம் பண்ணுங்க. 4:64 ரக்கபாகா மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஹalleluya, glory glory. வெளிப்படும் நாட்கள் இது. தேசங்கள் பெருங்கூட்டமா தேடி வருமா சபையை? ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. தேசங்கள் பெருங்கூட்டமா சபையை தேடி வரும். யாரெல்லாம் வருவாங்க? ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். காரணம் மகிமை வெளிப்படும் நாட்கள். Glory. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். அவர்கள் என்றாலே ராஜாக்கள் அதிகாரிகளை சேர்த்துருவோம். அடுத்து பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்களா? வருவார்கள், சபை தேடி. அப்படியே அறிக்கை எடுங்க பார்க்கலாம். பெரும் பெரும் செல்வந்தர்கள் அவர்கள் இருக்கு. வருவார்கள், சபை தேடி. சொல்லுங்க. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். Glory glory. அதிபதிகள் அப்பா மெய் தெய்வம் காண்பார்கள். காரணம் மகிமை மகிமை அப்பா. வெளிப்படும் நாட்கள் இது. வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்க. வெளிப்படும் நாட்கள் இது. தேங்க்யூ அப்பா. வெளிப்படும் நாட்கள் இது. 5 தானே? 5. கடற்கரையின் திரள் கூட்டம் கர்த்தர் திரும்பும். ஆமென் சொல்லுங்க. இப்ப கடற்கரையின் திரள் கூட்டம் அந்த 5ஆம் வசனம் தானேயா? ஆமென் ஆமென். கடற்கரையின் திரளான கூட்டம் ஒரு வசமாக திரும்பும். அப்ப நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, அந்த கடலோர அதிகமான கத்தோலிக்க கூட்டங்கள் அதிகமா இருக்கு. ஹalleluya. என்னுடைய பேர்டன் எல்லாம் அந்த கத்தோலிக்க கூட்டத்து மேல அதிகமா எனக்கு இருக்கு. அங்கிருந்து வந்ததுனால. ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், கத்தோலிக்கர் பெருங்கூட்டமாய்
அவர்கள் அபிஷேகம் பெறுவார்கள், சபைக்கு வருவார்கள், ஊழியங்கள் எழும்பும். இப்ப இருப்பதை விட 1000 மடங்கு, 1000 மடங்கு. ஏசையா, 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 ஏசையா. கடற்கரையின் திரள் கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமாகும். சொல்லுங்க பார்க்கலாம். கடற்கரையின் திரள் கூட்டம் ஜீசஸ் கர்த்தருக்கு சொந்தமாகும். கத்தோலிக்க சபையெங்கும் அபிஷேக நதி பாயும். ஜீசஸ் கத்தோலிக்க சபையெங்கும் Thank you, அப்பா. அபிஷேக நதி பாயும். அல்லேலூயா. மகிமை, glory, glory, மகிமை glory, வெளிப்படும் நாட்கள் இது. glory, glory. மகிமை வெளிப்படும். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. வெளிப்படும் நாட்கள் இது. Thank you, அப்பா. வெளிப்படும் நாட்கள் இது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். போன மாதம் ஒரு 20 கேத்தலிக் பிரிஸ்ட் மத்தியில நான் பிரசங்கம் பண்றேன். இது நடக்காத ஒன்று சரித்திரத்துல என் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அடிக்கடி ஃபாதர்ஸ் என்னோட தொடர்பு வைக்கிறாங்க. இப்ப பெரிய மாற்றம் நம்ம கத்தோலிக்க சபையில நடக்குது. கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்தவங்களா கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கத்தோலிக்க பின்னணியிலிருந்து வந்தவங்க நிச்சயமா உங்களுடைய உங்கள் சொந்தங்கள் மத்தியில பெரிய ரிவைவல் வரும். நான் விசுவாசிக்கிறேன். உங்க கத்தோலிக்கர்கள் மத்தியில ஆல்ரெடி ஆமென். கத்தோலிக்க திருச்சபையில கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார். Glory. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். Glory. சபை எங்கும் இயேசுவுக்கு சொந்தமாகும். இயேசு நாமம் உயர்த்தப்படும். கடற்கரையின் திரள் கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமாகும். திரளான கடற்கரை ஜனங்கள் கர்த்தர் வசம் திரும்புவார்கள். ஜாதிகளின் பலத்த சேனை அவருக்கு சொந்தமாகும். கைதட்டி ஜீசஸ். மகிமைனா மகிமை வெளிப்பட போகிறது. மகிமை வெளிப்பட போகிறது. மகிமை வெளிப்பட போகிறது. மகிமை மகிமை மகிமை. ஷீக்கபகதரல ரக்கபகதர ஏபகதரல ரக்கபா. பாரத்தோட ஜெபிங்க. ஆல்பர்க பகதர சீபகதர ஊரகபகா. ஆல்ரெடிலாம் கடலோரத்தை சேர்ந்தவர் தான். கத்தோலிக்க சபையில அவங்க அப்பா அம்மாலாம் தீவிரமா இருந்தவங்க தான். கர்த்தர் ஊழியக்காரரா மாத்திட்டார். ஊழியக்காரரா மாத்திட்டார். டாக்டரா படித்த தம்பி எம்டி படிச்சுட்டு கிளினிக்ல இருக்க வேண்டியவர் இப்ப கிளினிக்கை விட்டுட்டு நம்ம எல்லாம் கிளீன் பண்ண வந்திருக்கிறான். ராக்காபாகா. நான் அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், நம்ம கிளீன் பண்ண வந்திருக்கான். ராக்காபா என்ன ஆனார்? சேக்கபா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா. Glory. ஏசையா, Glory. ஏசையா, Glory. ஏசையா. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. நான் குயிக்கா முடிக்கணும், நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா துதிங்க. ரபகதரல ரமகதர பகதரல. எல்லா சோர்வும் விலகணும். மகிமை வெளியரங்கமாகணும். வறுமை வெளியேறணும். மகிமை வெளியரங்கமாகணும். வறுமை வெளியேறணும். சேக்கமகதரல ரக்கம ஷிக்கபகதரா காபகதரல ரக்கபகதரா அப்பகதரா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் ரெண்டையும் வாசித்து நான் ஜெபிக்க போறேன். உற்சாகம் இருக்கிறவள கை வைத்து காட்டுங்க. கால் வலிச்சா உட்காந்துக்கங்க. ஏன் நிக்க வைக்கிறேன்னா தூக்கம் வராது உங்களுக்கு. முடியாதவங்க தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான். எத்தனை உற்சாகமா இருக்கீங்க? கை தட்டுங்க பார்க்கலாம்.
ஏசையா ஏசையா glory glory ஏசையா glory ஏசையா glory ஏசையா அந்த 6ஆம் வசனம் சேவாவில் உள்ளவர் 66 சொல்லுங்க 66 66 66 66 சேபாவில் உள்ளவை யாவரும் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சேபா நாடு பணக்கார நாடு. அந்த நாட்கள்ல அதான் சேபா ராணி பொண்ணோடு வந்தா. அது இப்ப அமெரிக்கா போல பணக்கார நாட்டுல உள்ள அத்தனை பேரும் பொண்ணோடு வந்தா எப்படி இருக்கு சபை? கைதட்டுங்க பார்க்கலாம். அப்படித்தான் சேபா நாட்டில் உள்ள யாவரும் பொண்ணோடு வர்றாங்களாம். அந்த பணக்கார நாடு தான் இன்னைக்கு. ஏமான் தான் சேபா. அன்னைக்கு பணக்கார நாடா இருந்தது, இன்றைக்கு எப்படியோ. ஆனா ஒரு பணக்கார நாட்டிலிருந்து யாவரும் பொண்ணோடு சபைக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அன்னை ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிஞ்சிரு. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா glory glory ஏசையா glory. இன்னொரு விஷயம் ஏசையா 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 glory. ஜோரா கைதட்டுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கைதட்டுங்க பார்க்கலாம். ரேக பகதரகபா சந்தரல ரக்கபகத. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. கடைசி நேரம். ரே பகதரல ரக்கபக ஷேக்க பகதரல ரக்கபக கபகதரல ரக்கபகதர. மகிமை இறங்கட்டும். மகிமை 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 மகிமை. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் என் பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னம். கபாபக தரேலர கபகா ஷே பகுதரா அபுகதா அபகதரா மம்ம கத்தலர கபகா சீபகதரலர கபா ஏ பகதரா. நான் விசுவாசிக்கிறேன், மகிமை வெளியரங்கமாகும் போது வறுமை வெளியேறும். கைதட்டு. மகிமை வெளியரங்கமாகும் போது வறுமை வெளியேறி போகும். எவ்வளவு பேர் கடனோடு இருந்தீங்கன்னு பார்த்தேன். கடன் விலகும். ஜெயிப்பீங்க. பட்ட கடனை நீங்க மேற்கொள்ளுவீங்க. இனி கடன் வாங்காமல் இருப்பீங்க. ஏசையா ஏசையா சரியா சரியா சரியா. ஹalleluya ஹalleluya. ஆபக்கத்தலரகபா சிக்கபகா. இந்த மகிமை கூட கூட தருத்திர மறையும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா glory ஏசையா ஏசையா மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை glory மகிமை glory வெளிப்படும் நாட்கள் இது. ஆணிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். Thank you அப்பா. மானிடர் யாவரும் Thank you அப்பா. காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். கடைசியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 67. சொல்லுங்க 7 நாளும் 67. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. 67 ஆமென். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும்.
நெபயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்டதா என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அது என்ன கேதாரின் ஆடுகள்னா அதான் இஸ்லாமிய கூட்டம். கேதார் இஸ்மாயிலுக்குள்ள பிள்ளைங்க. கேதார் நெபயாத் சொல்லுங்க. கேதார் நெபயாத் இதெல்லாம் இஸ்மாயிலுடைய சந்ததி. அப்ப இஸ்லாமிய கூட்டம் இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய எழுப்புதல் வேணும். இஸ்லாமியருக்காக அப்படி கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை தொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அவர்கள் மன கண்களை பிரகாசமடைய செய்கிறதற்காக நன்றி. இயேசுவை அறிந்து கொள்ள செய்கிறதற்காக நன்றி. இயேசுவுக்கு சொந்தமாய் மாறுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமம் அந்த இடத்துல பிரஸ்தாபப்பட போகிறதற்காக நன்றி. அவர் செலுத்தின இரத்தத்தின் பலன் உண்டாக போகிறதற்காக நன்றி. சிலுவை கரையத்தின் பலன் அவர்கள் வாழ்க்கையில பலிக்க போகிறதற்காக நன்றி. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி. அரபு தேசமெங்கும் அபிஷேகம் சொல்லுங்க. அரபு தேசமெங்கும் அபிஷேக மழை இறங்கும். இஸ்லாமிய பெரும் கூட்டமா இரட்சகரை அறிந்து கொள்வார். இஸ்லாமிய இரட்சகரை அறிந்து கொள்வார். சொல்லுங்க. இஸ்லாமிய பெரும் இரட்சகரை சொல்லுங்க. மகிமை தேவ மகிமை. தேங்க்யூ அப்பா. படும் நாட்கள் இது. தேங்க்யூ அப்பா. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. 7ஆம் வசனத்துல எனக்கு மிகவும் பிடித்தமான அந்த வசனம், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அதை வாசிக்கும் போதெல்லாம் உள்ளம் உடையும். என் மகிமையின் ஆலயத்தை, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயம் மகிமைப்படுத்தும் நாட்கள் வருது. ஏசாயா தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறேன். முடிந்தால் உட்கார்ந்தவங்க எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் ஒரு மனமா நின்று ஹல்லேலூயா ஆமென் கையில கொடுக்க போறேன். தேங்க்யூ அப்பா. முடிந்தவர் தான். ஹர்பல் காஷாதா காபாகா ஷேக பகதரா ஊரே காபாகாத். அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. கடைசி நேரம் மகிமை உங்க மேலதான். காரிருள் பூமியை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்குது உதிக்குது. சுற்றிலும் காரிருள் இருந்தாலும் உங்க மேல மகிமை மகிமை. ரே பகதரா ராகவா ஷேக பகதரா பகதரா ராகவா. தேங்க்யூ அப்பா. கடைசி அந்த பல்லவியை பாடி நான் முடிக்கலாமா? ஒரு 5 நிமிடம். ஹல்லேலூயா ஆமென். உங்களை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருது. 2 மணி ஆக போகுது. நிக்கிறீங்களே கர்த்தர் சமூகத்தில். உங்களை கைவிடுவாரா? உங்களை தள்ளிடுவாரா? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. என்னுடைய ஆசையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை வெளியரங்கமாகணும். உங்களுக்குள்ள மகிமையா இருக்காரு கிறிஸ்து. உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரா? நெஞ்சில கை வச்சுடும். எனக்குள்ள
இயேசு இயேசு மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு. மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். அது வெளியரங்கமாக நாட்கள், வெளியரங்கமாக நாட்கள். நீங்க இயேசுவோட உறவாட பிறர் பார்த்து சொல்லுவார்கள், உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். இருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ அப்பா. அப்படியே சொல்லுங்க, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஒரு நிமிஷம் கண்களை மூடினா உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் ஆசீர்வதிச்சு விடைபெற விரும்புகிறேன். என்னுடைய ஏக்கமெல்லாம் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அந்த மகிமை வெளியரங்கமாகும். உங்களால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களால் உங்கள் இனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களால் உங்கள் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைதட்டி தேங்க் பண்ணுங்க. அப்படி ஆசீர்வதி ஆள்றே. நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலேயும் மகிமை உரித்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மூலமாய் மகிமை வெளியரங்கமாகிறதற்காக நன்றி அப்பா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் பொழுது நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற உம்முடைய வழிகாட்டுகிற உமக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக நீர் எங்களை மகிமையின் ஆலயங்களாக மாற்றி வைத்திருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. எங்களுக்குள்ளே நீர் வந்து விட்டதற்காக, எங்களை நீர் ஆலயமாக்கி விட்டதற்காக, மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எங்கள் மேல் உதித்ததற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தம்பி சொன்னது போல நான் சொல்லி முடிக்கிறேன். மகிமையின் ஆலயம் அது யாரு? நான் தான் சொல்லுவேன். மகிமையின் ஆலயம். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். நிச்சயமாய் நடக்கும் தம்பி. அது நடக்கும். நீங்கள் எங்கு நின்னாலே இயேசு பார்க்கிறார். நான் பார்க்க முடியாவிட்டாலும் என் தெய்வம், என் ராஜா பார்க்கிறார். நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். நீ அவருடைய மகிமையின் ஆலயம். நீ அவர் மகிமையின் ஆலயம். உன்னை மகிமைப்படுத்துவார். Father, be glorified. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி பாடி முடிப்போமா? விரும்புகிறத கேட்க சொன்னீங்க, கேட்டிருக்காங்க. கேட்டதை மட்டும் நீ கொடுக்க போறதில்ல, கேளாதவைகளை கொடுத்து இந்த இரவு ஜெபத்தை மறக்க முடியாத இரவு ஜெபமா மாத்துங்க. இந்த 100வது ஜெபம், இந்த 100வது இரவு ஜெபம் மறக்க முடியாத ஜெபமா என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து யூ பி க்ளோரிஃபைட். கைதட்டி ஆமென் சொல்லுங்க.
கரங்களை ஃபாதருக்கு நேராக நீட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான தேவதாசனுக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனமாற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தாசருக்காக, நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தாவீது, ஒரு சங்கீதக்காரன். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் 150 சங்கீதம் எழுதினாரு. இதெல்லாம் பயங்கர நம்பர். எத்தனை பாடல்? 450, 456, 456, 3 மடங்கு தாண்டிருச்சு. இன்னும் அதிக பாடல்களை தருவாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை நீட்டி பிளஸ் பண்ணிருங்க ஃபாதரை. நல்ல மனமாற நம்ம ஒருத்தரை பிளஸ் பண்ண. ஆமா, நல்ல மனமாற ஆசீர்வச்சிருங்க. ஒவ்வொரு பாடலும் நம்முடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. எழுப்புதல் பாடல்கள், வசன பாடல்கள். அந்த சங்கீதக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்தை தான் சொல்லுவார். நிறைய வசனம் 119 சங்கீதம், பெரிய அதிகாரம் ஃபுல்லா வசனம் உங்களுடைய பிரமாணம். அதேதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கரங்களை நீட்டி ஒரு வார்த்தை ஒரு நல்ல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால ஃபாதருக்கு நல்ல சுகம், நல்ல பலன், இன்னும் புது பாடல்கள் தந்து ஆசீர்வதிங்க. தமிழ் பாடல் மட்டுமல்ல, ஹிந்தி பாடல், தெலுங்கு பாடல், கன்னட பாடல், சிங்கள பாடல், இன்னும் எத்தனை மொழியில வரணுமோ வரட்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து ஃபாதருக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். இவர் போகாத நாட்டிலெல்லாம் எத்தனை நாடு போயிருப்பீங்க ஃபாதர்? எத்தனை நாடுக்கு போயிருப்பீங்க? ஒரு ஒரு நம்ம வச்சுக்கிடுவோம். தமிழ் மக்கள் ஒரு 70 நாடுகள்ல இருக்கிறாங்க. தமிழ் சபை 70 நாடுகள்ல இருக்கு. ஒரு 50 நாட்டுக்கு போயிருப்பீங்களா? 50 நாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 70 நாடுகள்ல சபை இருக்குது. எல்லா நாடுகள்லயும் பாடல் இருக்கு, பாட்டு பயிற்சி. அது விசா எல்லாமே போயிடும். அல்லேலூயா. 170 நாடுகள்ல தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்பனா அத்தனை நாட்டுக்கும் பாட்டு போயிருக்கோம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல கிறிஸ்மஸ் டைம்ல சில கிறிஸ்மஸ் பாடல்கள் வரும், ஃபாதர் பாட்டு வரும் ஏர்லைன்ஸ்ல. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சா, ஆனா ஒரு கிராமத்துல விவசாயம் அந்த மாதிரி இடத்துல, அதனால எந்த இடத்துல இருக்கிறோன்னு கிடையாது. கர்த்தர் கிருபை இருந்துச்சுன்னா பல நாடுகளில் கூப்பிடுறாங்க. இவருக்கு தான் எனக்கு நான் தனியாக நானே இருந்துக்கிடுறேன், எங்கேயும் போக விரும்பலை, என்னை விட்டுருங்கன்றாரு. எங்கேயும் போக விரும்பலை, தனியாக என்னை விட்டுருங்க, நான் தோட்டத்தில் அப்படியே நடந்துக்கிட்டு ஆண்டவரோட அந்த ஆதாம் மாதிரி தான் தோட்டத்தில் இருந்துடுறேன். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ இவருடைய பாடல்களுக்கு பிறகு நிறைய இது போல ஆராதனைக்குரிய பாடல்கள் எழுதக்கூடிய நிறைய பேர் கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரு. இவர் அவரை ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரினுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை
நமக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கேட்டுட்டு தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு முன்னால் உட்காருங்க, ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபாதர். தமிழ்நாட்டில் சுமார் 40,000 திருச்சபைகள் இருக்கு. எத்தனை திருச்சபை இருக்கு? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சுமார் 40,000 திருச்சபை இருக்கு. சுமார் ஒரு 50,000 ஊழியர்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில். எல்லா ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணும். தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகள்லையும் ஊழியம் செய்கிறாங்க, வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறாங்க. எல்லா மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தமிழ் ஊழியர்களை உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த காரியத்திற்காகவும் இன்னொரு காரியம், தமிழ்நாட்டில் இன்னும் சபை இல்லாத கிராமங்கள் இருக்கு. ஃபாதருடைய சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் 444 கிராமத்தில் சபை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது 334 குறைஞ்சிருச்சு. அங்கே உள்ள ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எப்பா அதை கொஞ்சம் முடிச்சிருங்கப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, முடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் சபை இல்லாத கிராமங்களில் சபை ஆரம்பிக்கப்படணும். ஒரு சபை இன்னொரு சபையை ஆரம்பிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் சர்ச் must plant one church அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரே வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 4 சபை சேர்ந்து ஒரு சபை ஆரம்பித்தா கூட அடுத்த வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலேயும் சபை இருக்கும். இப்போ பாஸ்டர் குர்பான் சிங் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு ஊழியர்களையும் தமிழ் ஊழியர்களையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதோடு கூட தமிழ்நாட்டில் உள்ள சபைகள் எல்லாம் ஒன் சர்ச் பிளான்ட் ஒன் சர்ச் எவ்ரி இயர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போகிறோம். பாஸ்டர் குர்பான் சிங் அவர்கள் மதுரையில் இந்த நைட் ப்ரேயர் ஆரம்பித்ததுக்கு பிறகு ஆரம்பித்தாங்க. ஒரு 4 மாதம் கழித்து இங்கே ஆரம்பித்து ஏப்ரலில் ஆரம்பித்தோம், இல்லை ஜனவரியில் ஆரம்பித்தோம். நீங்கள் ஆரம்பித்தது ஜூனில் ஆரம்பித்தாங்க. 6 மாதம் கழித்து ஆரம்பித்தாங்க. இந்த செப்டம்பரில் அவங்களுக்கு 100வது மாத ஜெபம். அதை பொறுப்பாக இருந்து நடத்துகிறாங்க பாஸ்டர் குர்பான் சிங். இன்றைக்கு இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளணுன்ட்டு இதற்காக வந்து திருப்பி மறுபடியும் போகிறாங்க. நல்ல ஒரு சபை கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு 2000க்கும் அதிகமான ஆத்துமாக்கள் உள்ள நல்ல ஒரு சபை. அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் ஒரு வட்டாரத்தில் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு பிரஸ்பிட்டர்னு சொல்லுவாங்க, அது போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல மற்ற ஊழியர்களுக்கு இருக்கிறார். நல்ல ஒரு தரிசனத்தோடு செய்கிற ஒரு ஊழியக்காரர். இவர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மதுரை நைட் ப்ரேயரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இப்போ அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதித்து அதோடு கூட ஒன் சர்ச் பிளான்ட் ஒன் சர்ச் தமிழ்நாட்டில் எழும்பணும். அப்படிப்பட்ட ஒரு புஷ் வரணும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த இரவு எங்களோடு நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்னி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆவி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேலும் உடைய கிருபையின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் கர்த்தரவளை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா விதமான அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வல்லமையை தந்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்கிற ஊழியர் எலியாக்களாக எலிசாக்களாக ஆண்டவரே பவுலாக ஆண்டவரே அப்போஸ்தலர் பேதுருவை போல கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய நாமம் மைமைப்படும்படி வல்லமை ஆண்டவரே
ஆண்டவரை விளங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊழியக்காரர்களோடு இருந்து அவர்களை ஆண்டவரை இன்னும் பலப்படுத்துவீராக. அவர்கள் மூலமாய் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படி நல்ல கரங்களை வைத்து நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்திலே அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதருடைய பணிவிடைகள் அவளுக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஐக்கியப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே எல்லாரையும் ஐக்கியப்படுத்துவீராக. ஒரு மனதின் ஆவியை தருவீராக. நல்ல சரீர சுகத்தை தருவீராக. குறிப்பாக ஊழியக்காரருடைய குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுவோம். கரங்களை வைத்து ஆண்டவரே அவளை குடும்பங்களை ஆண்டவரை நீ சுற்றி வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவளை சாட்சியாய் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் அவளை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு திருச்சபையும் இன்னொரு புதிய சபையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக இந்த பாரத்தையும் தரிசனத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாம் வலது கரங்களை வைத்து எதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ கிராமங்களே சபை இல்லை. அந்த கிராமங்களே சபைகளை ஆரம்பிப்பதற்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு பாரத்தை நீர் கொடுப்பீராக. தரிசனத்தை கொடுப்பீராக. நல்ல திட்டங்களை கொடுப்பீராக. ஒவ்வொரு திருச்சபையும் அநேக ஊழியர்களை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஊழிய கிராமங்களிலே பொறுப்படுத்தி தத்தெடுத்து அந்த கிராமத்திலே சபைகளை நிறுவுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் அபிஷேகத்தையும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டதற்காக நாம் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்து ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டின் ஊழியர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை இல்லாத கிராமங்களை சபைகளை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரம் அல்லது இன்று அல்லது நேற்று பிறந்த நாள் அல்லது திருமண நாள் உடையவர்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்க. அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு அல்லது நேற்று அல்லது இந்த வாரம் எனக்கு பிறந்த நாள்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணிடலாமா உங்களுக்காக? அப்படியே கரங்களை அவங்களுக்கு நேராக நீட்டுங்க. ப்ளஸ் பண்ணிடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே, இங்கே உள்ள எல்லாரையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் ரீனுகுமாரும் வந்திருக்கிறது சந்தோஷம். என்ன இப்போதான் வந்தாரா அப்படின்னு சிலருக்கு ஒரு வேளை இருக்கலாம். ஹைதராபாத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சர்ச் நடத்துகிறாரு. அங்கே சர்ச்சு முடிச்சுட்டு இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி தூங்காமல் நேராக இங்கே 100வது ஜெபத்தில் கலந்து கொள்ளணும்னு வந்திருக்கிறார். தேங்க்யூ. சில மாதத்துக்கு முன்பதாக நம்ம நடுவில் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இந்த ஊழியருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் வாங்கி கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை என்ற ஒரு புஸ்தகம். 40 சாப்டர் இருக்குது. என்னுடைய கணிப்பில் நான் நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். இந்த ஒரு புக்கு பர்சனல் ரிவைவலுக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு எழுப்புதலுக்கு ஒரு புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் இந்த புக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சபையில் பாஸ்டர் மோகன் அவர்கள் கடந்த ஒரு 30 நாளாக டெய்லி காலையில் இதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரை தியானமாக எடுத்து பேசி வருகிறார்கள். நான் என்னுடைய சபையில் கடந்த 30 நாளாக இதை ஒவ்வொரு நாளும் நான் பேசி வருகிறேன்.
ஒரு 70 ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் குரூப் போட்டு அவங்க டெய்லி ஒவ்வொரு சாப்டரை படித்து அதில் என்ன புரிஞ்சிச்சுன்னு எழுதணும். என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருதுங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து எழுதணும். 2 வாட்ஸ்அப் குரூப் 70 பாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் பாஸ்டர் குர்பான் சிங் நடத்துகிறாரு. அதே போல் அவங்க சர்ச்சில் பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் டெய்லி அதை படிச்சுட்டு ஒரு சாப்டர் தான் படிக்கணும். 2வது சாப்டர் படிக்கணும்னு ஆசை வந்தாலும் படிக்கக்கூடாது. ஏன்னா இதை முதல்ல வாழ்க்கையில் அபியாசிக்கணும். 2வது சாப்டர் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அதை எழுதி குரூப்பில் போடணும். மற்றவங்க பார்க்கணும். நீங்கள் போடுறத மற்றவங்க பாடுறத நீங்கள் பார்க்கலாம், ஆனால் எந்த கமெண்ட்டும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு மறுரூபம், பயங்கர மாற்றம். ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். ஒரு 1000 வசனங்கள் எடுத்து மனுஷனை எதுக்கு ஆண்டவர் படைச்சார், அவன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய 5 நோக்கம் தத்ரூபமாக தெளிவாக இந்த புக்கில் கொடுத்துருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் மொழிபெயர்த்தேன் தமிழில். இப்போ பர்சனல் ரிவைவலுக்கு ஒரு நல்ல டூலாக இருக்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. ஆகவே இப்பொழுது இதை நாங்கள் மற்றவர்களுக்கு அவைலபிள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் புக் ஷாப்பில் இந்த புக்ஸ் இருக்கும். இங்கே NLAG புக் ஷாப்பில் இந்த புக்ஸ் இருக்கும். இன்றைக்கு வெளியில் உங்களுக்கு இந்த புக்கு இருக்குது. தமிழ் புக்கு 2000 பிரிண்ட் பண்ணோம். 1.5 மாதம்தான் ஆகுது. இன்னும் 320 காப்பி தான் இருக்குது. ஒரே 1.5 மாதத்தில் புக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எல்லா சபைகள்லையும் வாங்கி படிக்கிறாங்க. ஸோ இந்த 300 புக்கு மட்டும் இன்றைக்கி வந்திருக்குது. நீங்கள் போகிறவர்கள் போகும் பொழுது ஒரு புக்கினுடைய விலை 300 ரூபா. இது இன்றைக்கு 250 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். போகும் பொழுது வெளியில் இங்கிலீஷ் புக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.